ஒரு உண்மையான ஒரு தலைவர்னா எங்கள் தலைவரை நான் சொல்லலாம். நீங்கள் கூட நாளைக்கு ஏதாவது உங்கள் தொகுதிக்கோ இல்லை வேறு ஒரு பிரச்சனைகள் ஏதாவது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் அவரை எப்படி வேணாலும் நீங்கள் அவரை திட்டியிருக்கலாம். இப்படி போனாலும் வந்தீங்கன்னா வாங்க, இன்னும் உங்களுக்கு ஓணும், இன்னும் செய்யணும் அப்படின்னு செய்யக்கூடியவர் தான் எங்கள் தலைவர். ஒரு நேரத்தில் ஏன்டா இவர் அரசியலுக்கு வந்தாருன்னு நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்பில் கடந்த 2 வருஷம் 2.5 வருஷமாக அவரை திட்டாத திட்டில்லை. 1 சீட்டு வாங்குவாரா, 2 சீட்டு வாங்குவாரா, 5%, 3%, 7% இப்படியா எல்லாரும் இலக்காரமாக எல்லாருமே பேசினாங்க. அதுலேயும் இந்த யூடியூப்பில் டிவியில் வாடகை வாயிலாம் இருக்குது. அந்த வாய் என்னன்னா பேசணுமோ அவ்வளவும் பேசும். நான் கடந்த 28 வருஷமா 29 வருஷமா யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, படத்தை பற்றி சொன்னாங்களும் கூட ஏதாவது சொன்னேன்னா அதெல்லாம் விட்டுட்டு போனேன். 10 பேர் சொல்கிறாங்க, அதில் 11 நினச்சிங்க, அதெல்லாம் விட்டுப்போங்க, அதெல்லாம் ஏன் கண்டுக்கிறீங்க அப்படின்வார். நம்ம ஆளுங்க எல்லாம் புதுசாக அரசியலில் வந்தவங்க எல்லாம் எங்கள் கூட புதுசாக வந்தவங்களாம் விடக்கூடாது அப்படி இப்படின்வாங்க. அதெல்லாம் விடுங்க, அவங்க பட்டன் பேசணும்னு பேசுகிறாங்க, அவங்க பட்டன் பேசட்டுமே, நமக்கு எதுக்கு இப்போது அவங்க விட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் தளபதி என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்போ நான் அதை நினைப்பேன், இப்படியெல்லாம் அவரை சொல்கிறாங்க, மக்களுக்கோசமும் எங்களுக்கோசமும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு பரவாயில்ல யார் எப்படி பேசினாலும்ட்டுன்னு நானும் சார் இதுமாரி பெரிய பெரிய கட்சியெல்லாம் கூட்டணி வச்சுருக்கிறாங்க, நம்மளும் கூட்டணியில் தனியாக நிற்கிறோம் அப்படின்ட்டு தைரியமாக தில்லா தனியாக சிங்கிளாக நிற்போம். கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நீ எதுக்கு, நீ உனக்கே பயமாக இருக்குதா அப்படின்னு என்னை கேட்டேன். பயப்படல சார், நான் பயப்படல, இருந்தாலும் ஒரு பயம் எனக்குள்ளார ஒன்று இருக்குது. நீங்கள் எப்படியாவது இந்த முதலமைச்சராக நீங்கள் ஆகணும். உச்சத்தில் இருக்கும்போதே நான் என்னுடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்னை உச்சத்தில் வச்சாங்க. அப்படி வச்சிருக்கும் போது அந்த உச்சத்தில் இருக்கும்போதே நான் விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னு தான், மக்களுக்கு சேவை செய்யணுன்றது எண்ணம் தான் எனக்கு இருக்குதே ஒழிய, நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் அரசியலுக்கு வர்றதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அப்படின்னு அதை சொல்லும் போதெல்லாம் நான் சரி சார் அப்படின்ட்டு சொன்னேன். எங்கள் ஆளுங்க மாவட்ட செயலாளருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கும்போது போய் வா இந்த மாதிரி சீட்டுக்கு இல்லை நீ நில்லுன்னும் போது இல்லை எனக்கு வேணாண்ணே, நான் இட்டுன்னு வர ஒரு ஆளை நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கண்ணே தொகுதியில், எங்களுக்கு வேணான்னு, நான் பார்த்துக்கிறேன்பா, டெபாசிட்டு மட்டும் நீ பணத்தை கட்டிட்டா போதும், நீ பாட்டுன்னு போய் விசில் சின்னத்துக்கு போய் நீ வெறும் ஓட்டை மட்டும் கேளு, அது ஆட்டோமேட்டிக்காக இல்லைண்ணே, ஏதாவது ஆயிடுச்சுன்னா தலைவருக்கு அது தப்பாயிடும்ண்ணே, நான் வேறு யாரையாவது சொல்கிறேன்னு சொல்லி நிறையா பேர் இட்டுன்னு இப்போ 75-80% ரசிகர் மன்றமாக, மக்கள் இயக்கமாக, நற்பணி இயக்கமாக இருக்கிறதுல இருந்தவங்க தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அந்த மீதி 20% எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, கொடுத்தோம். அதுமாரி மாற்றுக் கட்சியிலேருந்து சில பேர் வந்தாங்க. யார் தலைவர் தளபதியை நம்பி வருகிறார்களோ அவரை ஒரு காலமும் கைவிடாமல் அவர்களுக்கு உடனடியாக அந்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட்டது.